அன்பின் திருக்குலமே இயேசுவின் அரியணையே, எழுவோம் ஒரு மனதாய் கூடி தொழுவோம் புகழ் பலியாய். அன்பின் திருக்குலமே இயேசுவின் அரியணையே, எழுவோம் ஒரு மனதாய் கூடி தொழுவோம் புகழ் பலியாய். இறைக்குலமே எழுவோம், இறை அரசை அமைப்போம், மறையுடலாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். இறைக்குலமே எழுவோம், இறையரசை அமைப்போம், மறையுடலாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். இருளின் ஆட்சியை முறியடிக்க அன்று நிகழ்ந்த பலியை நினைப்போம். இறைவன் மைந்தனே பழி பொருளாய் தன்னை இழந்த தியாகம் உரைப்போம். இருளின் ஆட்சியை முறியடிக்க அன்று நிகழ்ந்த பலியை நினைப்போம். இறைவன் மைந்தனே பலி பொருளாய் தன்னை இழந்த தியாகம் உரைப்போம். சுயநலம் மறைய சமத்துவம் வளர அன்பு பரிவு கொண்ட இறைக்குலம் வளர்ப்போம். இறைக்குலமே எழுவோம், இறையரசை அமைப்போம், மறையுடலாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all those who have sponsored for this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velankanni who are watching the same. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
இயேசுவில் பிரியமானவர்களே, அன்னையின் அன்பு பக்தர்களே, இறைவன் தந்திருக்கின்ற இந்த புதிய நாளுக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, பணம், பதவி, பட்டம் என்று உலக போக்கிலே ஓடிக்கொண்டிருக்கிற மனிதர்களாகிய நமக்கு இன்றைய நற்செய்தி இயேசுவின் சீடராய் வாழ அழைப்பு விடுக்கிறது. நாம் இன்றைய உலகில் உலக போக்கினால் தள்ளப்பட்டு நம்முடைய இறை காரியங்களை மறந்து போகும் மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே இன்று இயேசு 12 திருத்தூதர்களையும் நியமித்து அவர்களைப் போல நாமும் வாழவும் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். நம்மையும் இயேசு சீடராய் வாழ அழைக்கின்றார். எனவே இந்த திருப்பலியிலே நாமும் இயேசுவின் சீடராய் வாழ நாம் ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடம் நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, வீழ்ச்சியுற்ற உலகையும் திருமகனின் தாட்சியால் மீண்டும் நிலைநிறுத்தினீரே. அதனால் பாவத்தின் அடிமை தலையிலிருந்து நீர் விடுவித்த நம்பிக்கையாளர்களுக்கும் புனித பேரின்பத்தை தந்து அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சி அடைந்திட செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் எகிப்து நாடு முழுவதும் பஞ்சம் வந்தபோது மக்கள் பார்வோனிடம் வந்து உணவுக்காக ஓலமிட்டனர். பார்வோன் எகிப்தியர் அனைவரையும் நோக்கி, யோசேப்பிடம் செல்லுங்கள், அவர் சொல்வதை செய்யுங்கள் என்று கூறினான். நாடு முழுவதும் பஞ்சம் பரவிய பொழுது யோசேப்பு களஞ்சியங்களை திறந்து எகிப்தியர்களுக்கு தானியங்களை விற்குமாறு செய்தார். ஏனெனில் எகிப்து நாட்டில் பஞ்சம் கடுமையாயிருந்தது. உலகம் எங்கும் கொடும் பஞ்சம் நிலவியது. அனைத்து நாட்டு மக்களும் யோசேப்பிடம் தானியம் வாங்க எகிப்திற்கு வந்தார்கள். கானான் நாட்டிலும் பஞ்சம் நிலவியதால் அங்கிருந்து தானியம் வாங்கச் சென்ற மற்றவர்களோடு இஸ்ரவேலின் புதல்வர்களும் சேர்ந்து சென்றனர். அப்பொழுது யோசேப்பு நாட்டுக்கு ஆளுநராயிருந்து மக்கள் அனைவருக்கும் தானியம் விற்கும் அதிகாரம் பெற்றிருந்தார். எனவே அவருடைய சகோதரர்கள் வந்து தரை மட்டும் தாழ்ந்து யோசேப்பை வணங்கினார்கள். யோசேப்பு
தம் சகோதரர்களை அடையாளம் கண்டு கொண்டார். ஆயினும் அவர்களை அறியாதவர் போல் கடுமையாக அவரிடம் பேசி, நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று வினவினார். அவர்களோ, நாங்கள் கானா நாட்டிலிருந்து உணவுப் பொருள்கள் வாங்க வந்திருக்கிறோம் என்று பதில் கூறினார்கள். பின்னர் அவர் அவர்களை 3 நாள் காவலில் வைத்தார். 3ஆம் நாள் யோசேப்பு அவர்களை நோக்கி, நான் சொல்கிறபடி செய்யுங்கள், செய்தால் பிழைக்கலாம், ஏனெனில் நான் கடவுளுக்கு அஞ்சுபவன். நீங்கள் குற்றமற்றவர்களானால் சகோதரராகிய உங்களில் ஒருவன் சிறைச்சாலையில் அடைபட்டிருக்கட்டும். மற்றவர்கள் புறப்பட்டு பஞ்சத்தால் வாடும் உங்கள் குடும்பங்களுக்கு தானியம் கொண்டு போகலாம். உங்கள் இளைய சகோதரனை என்னிடம் அழைத்து வாருங்கள். அப்பொழுது நீங்கள் கூறியது உண்மையென்று விளங்கும், நீங்களும் சாவுக்கு உள்ளாக மாட்டீர்கள் என்றார். அவர்களும் அப்படியே செய்தனர். அப்போது அவர்கள் ஒருவர் மற்றவிடம், உண்மையாகவே நம் சகோதரனை முன்னிட்டே இப்பொழுது நாம் தண்டிக்கப்படுகிறோம். தன் உயிருக்காக எவ்வளவு துயரத்துடன் நம்மிடம் கெஞ்சி மன்றாடினான், நாமோ அவனுக்கு செவி சாய்க்கவில்லை. நமக்கு இத்துன்பம் ஏற்பட்டதற்கு அதுவே காரணம் என்று சொல்லிக் கொண்டனர். அப்பொழுது ரூபன் மற்றவர்களிடம், பையனுக்கு எத்தீங்கும் இழைக்காதீர்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லவில்லையா? நீங்களோ செவி கொடுக்கவில்லை. இதோ அவனது இரத்தம் நம்மிடம் ஈடு கேட்கிறது என்றார். யோசேப்பு மொழிபெயர்ப்பாளன் மூலம் அவர்களிடம் பேசியதால் தாங்கள் சொன்னது அவருக்கு தெரியும் என்று அவர்கள் அறியவில்லை. அப்போது அவர் அவர்களிடம் இருந்து ஒதுங்கி சென்று அழுதார். பின்பு திரும்பி வந்து அவர்களோடு பேசுகையில் சிமியோனை பிடித்து அவர்கள் கண் முன்பாக அவனுக்கு விளங்கிட்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 33 பதிலுரை பாடல் பல்லவி. உம்மையே நம்பும் எங்கள் மீது முது பேரன்பு இருப்பதாக. நம்பும் எங்கள் மீது உமது பேரன்பு இருப்பதாக. உம்மையை நம்பும் எங்கள் மீது உமது பேரன்பு இருப்பதாக. யாழிசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். 16 யாழினால் அவரே புகழ்ந்து பாடுங்கள். புத்தம் புது பாடல் ஒன்றை அவருக்கு பாடுங்கள். திறம்பட இசைத்து மகிழ்ச்சி குரல் எழுப்புங்கள். உம்மையை நம்பும் எங்கள் மீது உமது பேரன்பு இருப்பதாக. உம்மையை நம்பும் எங்கள் மீது உமது பேரன்பு இருப்பதாக. வேற்றினத்தாரின் திட்டங்களே ஆண்டவர் முறியடிக்கின்றார். மக்களினத்தாரின் எண்ணங்களே குலைத்து விடுகின்றார்.
ஆட்சி நெருங்கி வந்துவிட்டது. மனமாறின் நற்செய்தியை நம்புங்கள் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயேசு தாம் சீடர் 12 தம்மிடம் வரவழைத்தார். தீயாவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். அத்திருத்தூதர் 12 பெயர்கள் பின்வருமாறு: முதலாவது பேதுரு என்னும் சீமோன், அடுத்து அவருடைய சகோதரர் அந்திரேயா, செபதேவியின் மகன் யாக்கோப்பு, அவருடைய சகோதரர் யோவான், பிலிப்பு, பர்த்தலேமியு, தோமா, வரி தண்டினவராகிய மத்தேயு, அல்பேயுவின் மகன் யாக்கோப்பு, ததேயு, தீவிரவாதியாய் இருந்த சீமோன், இயேசுவை காட்டிக்கடுத்த யூதாசு இஸ்காரியோத்து. இயேசு இந்த 12 அனுப்பிய போது அவர்களுக்கு அறிவுரையாக கூறியது: பிற இனத்தாரின் எப்பகுதிக்கும் செல்ல வேண்டாம், சமாரியாவின் நகரிலும் நுழைய வேண்டாம், மாறாக வழி தவறி போன ஆடுகளான இஸ்ராயேல் மக்களிடமே செல்லுங்கள். அப்படி செல்லும்போது விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரின் அருள்வாக்கு நம் அனைவரின் செல்வாக்கு. இயேசுவில் பிரியமானவர்களே, அன்னையின் அன்பு பக்தர்களே, அது ஒரு புதிதாக தொடங்கப்பட்டிருந்த மடம். அந்த மடத்தில் இருந்த மடாதிபதி தன்னுடைய சீடர்களை அழைத்து, நாம் பொதுவாக இனி வருகின்ற ஞாயிற்றுக்கிழமைகளில் திருப்பலி முடிந்தவுடன் தெருக்களுக்கு சென்று தர்மம் பெற்று அதன் வழியாக நம்முடைய வார செலவினங்களை பின்பற்றுவோம் என்று ஒரு அழைப்பு விடுத்தார். இந்த அழைப்பின் போது மடாதிபதி குதிரையில் செல்வதாகவும் மற்ற சீடர்கள் பின்னாடி நடந்து வரணும்னு சொன்னார். அப்பொழுது இந்த சீடர்கள் அனாவசிய பேச்சை தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் கட்டளையிட்டிருந்தார். அந்த வாரம் அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை அன்று இப்படியாக திருப்பலி முடிந்தவுடன் தெருக்களில் தர்மம் எடுப்பதற்காக சென்றார்கள். தர்மம் எடுத்துவிட்டு திரும்பி வருகின்ற வழியில் மடாதிபதியின் அந்த இடையில் இருந்த சுருக்குப்பை, பணம் இருந்த சுருக்குப்பை கீழே விழுந்துருச்சு. இது அந்த சீடர்கள்லாம் பார்க்குறாங்க, ஆனால் யாருமே எதுவும் சொல்லலை. காரணம், மடாதிபதி அனாவசிய பேச்சு கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் சொல்லலை. எல்லாரும் மடத்துக்கு திரும்பி வந்துட்டாங்க. மடத்திற்கு திரும்பி வந்ததும் தன்னுடைய இடையில் இருந்த பணப்பையை காணவென்று மடாதிபதி சீடர்களை பார்த்து கேட்க, அது கீழே விழுந்துச்சு, நாங்கள்லாம் பார்த்தோம், ஆனால் நீங்கள் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு பேசக்கூடாதுன்னு சொல்லியிருந்தீங்க, அதனால் பேசலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை கேட்ட மடாதிபதி சற்று வருத்தம் கொண்டு, இங்கு வாருங்கள், இனி என்ன எப்பொழுதும் எது கீழே விழுந்தாலும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கூறினார். அதற்கு மறுவாரமும் இதே போல சென்றார்கள். அன்று மடாதிபதியிடத்திலிருந்தோ
அல்லது சீடர்களிடத்திலிருந்தோ எதுவும் விழவில்லை. மாறாக குதிரை சென்ற வழியெல்லாம் சாணமிட்டு கொண்டே வந்தது. இந்த சாணத்தை சீடர்கள் எல்லாம் கையில் ஏந்தி திரும்பவும் மடத்திற்கு வந்துட்டாங்க. மடாதிபதி பார்த்துவிட்டு என்ன இது என்று கேட்கவும், வழியில் இதுதான் கீழே விழுந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. மடாதிபதி மீண்டும் வருத்தமுற்று, இங்கே வாங்க, என்ன எடுக்கணும் என்ன எடுக்கக்கூடாதுன்னு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டியல் இட்டு கொடுத்தார். அதற்கு மறுவாரமும் இதே போல சென்றார்கள். அன்று நல்ல மழை. குதிரை சற்று வழுக்கி விழவும் மடாதிபதியும் கீழே விழுந்து விட்டார். அனைவரும் அவர்களிடத்தில் இருக்கிற அந்த லிஸ்ட் எடுத்து பார்க்குறாங்க. மடாதிபதியோட பேர் அதில் இல்லை. உடனே யாருமே அவரை தூக்க விடவில்லை. இதை பார்த்த மடாதிபதி, யாராவது தூக்கி விடலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்கவும், உங்களுடைய பேர் இந்த லிஸ்ட்டில் இல்லை, அதனால் எங்களால் தூக்க முடியாது என்றார்கள். மடாதிபதி பயந்து போய், இனி நமக்கு ஏதாவது ஒன்றுன்னா இவங்க நம்மளை இப்படியே விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மடத்தை மூடிவிட்டு சென்று விட்டார். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நிகழ்வும் இன்றைய நற்செய்தி பகுதியும் நம்மை இயேசுவின் சீடர்களாக, உண்மை சீடர்களாக வாழ அழைப்பு விடுக்கின்றது. இந்த உண்மை சீடத்துவம் அல்லது இயேசுவின் சீடத்துவத்திற்கு 3 முக்கியமான விஷயங்கள் தேவையாக இருக்கிறது. அது இந்த கதையில் வந்த சீடர்களிடத்திலே இல்லாமல் இருந்தது சற்று வருத்தத்திற்குரியதாகவே இருக்கிறது. ஆனால் இயேசுவின் சீடர்களிடத்திலும் அன்னை மரியாளிடத்திலும் இவை பலமாக இருந்தது. அதை பற்றி நாம் சிந்தித்து பார்ப்போம். முதலாவதாக மனதில் தைரியம். மனதைரியம் என்பது அந்த சீடர்களுக்கு மிகவும் அவசியமான ஒன்றாக இருந்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு நல்லது செய்ய போகும்போது யாராவது திட்டுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு நாம் அந்த நல்லதை செய்யாத மக்களாகவே இருந்து விடுகிறோம். இரண்டாவதாக பார்வையில் தெளிவு. வழியெல்லாம் குதிரையிடுவது சாணம் என்பது அவர்களுக்கு தெரியும். ஆனாலும் கூட அதை எடுப்பதற்கு அவர்கள் கடமைப்பட்டிருந்தார்கள். காரணம், எது தேவை எது தேவையில்லை என்று அவர்களுக்கு புரியாதவர்களாக அவர்கள் இருந்தார்கள். எனவே அவர்களிடத்தில் எதிர்பார்க்கப்பட்ட விஷயம் பார்வையில் தெளிவு. மூன்றாவதாக செயலில் துணிவு. மடாதிபதி கொடுத்த லிஸ்ட்டில் இருந்தல அவர் பேர் இருந்தாலும், அவர் தங்களுடைய மடாதிபதி என்ற உணர்வு அவர்களிடத்தில் இருந்திருந்தால் நிச்சயமாக அவர்கள் சொல்லாத ஒன்றையும் செய்வதற்கு தயாராக இருந்திருப்பார்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, அன்னையின் அன்பு பக்தர்களே, இந்த 3 காரியங்களும் இயேசுவின் சீடர்களிடத்திலே மிகவும் அதிகமாக இருந்ததை நாம் பார்க்கிறோம். முதலாவதாக திருத்தூதர் பணிகள் 4ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே பேதுருவும் யோவானும் எருசலேம் மக்களும் ரோமையர்களும் இந்த புதியதாக தொடங்கப்படவிருக்கிற கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு எதிராக யாரெல்லாம் அதை போதிக்கிறார்களோ அவர்களெல்லாம் தண்டிப்பதற்காக காத்து கொண்டிருக்கிற நிலையிலே மக்கள் கூட்டத்திற்கு மத்தியில் பேதுருவும் யோவானும் சென்று, நாங்கள் கண்டதையும் கேட்பதையும் நாங்கள் போதிக்காவிடில் எங்களுக்கு ஐயோ கேடு என்று சொல்கிறார்கள். இதை பார்க்கும்பொழுது நமக்கு மிகவும் உறுதியாக தெரிகிறது அவர்களுடைய மனதைரியம். நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட மனதைரியம் இருப்பதற்காக நாம் இந்த திருப்பலியிலே வேண்டுவோம். இரண்டாவதாக திருத்தூதர் பணிகள் 15வது அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அன்று புதிதாக கிறிஸ்தவ வாழ்வை பின்பற்றுகின்ற பிற இனத்தவருக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டுமா வேண்டாமா என்ற வாக்குவாதம் ஏற்படும் பொழுது எருசலேம் முதல் சங்கத்திலே திருத்தூதர்கள் அனைவரும் ஒன்று கூடி மிகவும் தெளிவான முடிவை எடுக்கிறார்கள். புதிதாக இந்த கிறிஸ்தவ வாழ்வை பின்பற்ற வேண்டியவர்கள் அந்த பழைய முறைகளான விருத்த சேதனத்தையோ அல்லது யூத கலாச்சார அடிப்படைகளையோ பின்பற்ற வேண்டியதில்லை என்று கூறுகிறார்கள். இதிலிருந்து அந்த புதிய சீடர்கள், அதாவது திருத்தூதர்களாக உருவெடுத்திருந்த இயேசுவின் சீடர்களிடத்திலிருந்த அந்த பார்வையின் தெளிவை நம்மால் உணர முடிகின்றது. மூன்றாவதாக இயற்கை மரணம் அடைந்த யோவானை தவிர மற்ற 11 திருத்தூதர்களும் இயேசுவுக்காக சாட்சியம் புரிந்து மறை சாட்சியாக மரித்ததை நாம் பார்க்கும்பொழுது அவர்களுடைய செயல்களில் இருந்த துணிவை நம்மால் பார்க்க முடிகின்றது. அதிலும் குறிப்பாக பேதுரு தன்னை சிலுவையில் அறைய சென்ற பொழுது, என்னை என்னுடைய தலைவர் போல சிலுவையில் அறைய வேண்டாம், மாறாக தலைகீழாக அறையுங்கள் என்று அந்த அளவிற்கு துணிச்சலோடு அவர் இருந்ததை நம்மால் பார்க்க முடிகின்றது. சீடர்களுடைய வாழ்க்கையில் மட்டுமல்ல, இயேசுவின் தாயாகவும் இயேசுவின் அன்பு சீடராகவும் இருந்த அன்னை மரியாளின் வாழ்க்கையில் கூட இந்த 3 முக்கியமான பாடங்களை நம்மால் மிகவும் தெளிவாக பார்க்க முடிகின்றது. முதலாவதாக இறை சித்தத்திற்கு ஆம் என்று சொன்ன அன்னை மரியாள் மனதில் தைரியமுடையவள். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய வாழ்விலே எந்த ஒரு பெண்ணும் தன்னுடைய இளம் வயதிலே மனம் முடிப்பதற்கு முன்னதாகவே கருவுறுகிறாள் என்றால் தன்னுடைய அந்த ஒரு அழைப்பை ஏற்றுக்கொள்ள சற்றே தயங்குவாள். ஆனால் அன்னை மரியாள் இறைவனின் சித்தத்தை
ஆம் என்று சொல்லி என்ன நடந்தாலும் நானும் என்னுடைய இறைவனும் இந்த மீட்பிற்கு துணையாக இருப்போம் என்ற அந்த ஒரு எண்ணத்தோடு இறைவனின் சித்தத்திற்கு மன தைரியத்துடன் ஆம் என்று சொன்னதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக, கானாவூர் திருமணத்திலே அந்த தம்பதியர்களுக்கு ஏற்பட்ட ஒரு நிலையை பார்க்கும் பொழுது அவர்களுக்காக மனம் இறங்கி இயேசுவிடத்திலே சென்று அவர்களுக்காக பரிந்து பேசுகிறார். இது அவருடைய பார்வையின் தெளிவை பற்றி மிகவும் அழகாக எடுத்து காட்டுகின்றது. இதுவே நாம இருந்தோம் என்றால் அந்த திருமணத்தில் நமக்கு ரசம் கிடைக்க வேண்டியதான் நம்முடைய வருத்தம் இருக்கும். மாறாக அன்னை மரியாளுடைய வாழ்க்கையில் அந்த குடும்பத்தின் நிலையை அவர் எண்ணி பார்க்கிறார். இந்த அளவிற்கு அன்னை மரியாளுடைய வாழ்க்கையிலும் அவரும் ஒரு உண்மை சீடராக பார்வை தெளிவுடையவராக இருந்தார். மூன்றாவதாக, இந்த செயல்களில் உள்ள துணிவை பற்றி பார்க்கும் பொழுது அன்னை மரியா கல்வாரி பயணத்திலே இயேசுவோடு செல்கின்ற தாயாக இருந்தார், சீடராக இருந்தார். எந்த ஒரு தாயும் விரும்பாத ஒரு தருணம் அது. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நாமும் இதே போல பார்வையில் தெளிவும் மன தைரியமும் மேலுமாக நாம் செய்கின்ற அனைத்து செயல்களிலும் துணிவும் உடைய சீடராக வாழ அழைக்கப்படுகின்றோம். எப்படி என்று சிந்திக்கும் பொழுது நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலே நமக்கு ஏற்படுகின்ற அனைத்து இன்னல்களிலும் துயரங்களிலும் நாம் மன தைரியம் உடையவராக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, நம்முடைய குடும்ப வாழ்விலே ஏற்படுகின்ற சிக்கல்களுக்கும் இன்னல்களுக்கும் நாம் பார்வையில் தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக, நம்முடைய சமூக வாழ்விலே இருக்கின்ற பிரச்சனைகளை தட்டி கேட்கும் மக்களாக இருப்பதற்கு நம்முடைய செயலிலே துணிவு இருக்க வேண்டும். எனவே மனதில் தைரியம், பார்வையில் தெளிவு, செயலில் துணிவு கொண்ட மக்களாக வாழவும், அன்னை மரியாளைப் போலவும் இயேசுவின் சீடர்களைப் போலவும் உண்மை சீடராய் இயேசுவின் சீடராய் வாழவும் தொடரும் இத்திருப்பலில் ஜெபிப்போம். வல்ல இறைவன் நல்லது புரிவாராக. ஆமென். என்னை தருகிறேன் இயேசு தெய்வமே, என்னை முழுதும் உமக்கு தருகிறேன். என்னை தருகிறேன் இயேசு தெய்வமே, என்னை முழுதும் உமக்கு தருகிறேன். உனக்காக நானும் வாழ்ந்திடவே, உனக்காக நானும் வாழ்ந்திடவே, பலியனவே அன்பில் இணைந்திடுவே, அன்பில் இணைந்திடுவே. என்னை தருகிறேன் இயேசு தெய்வமே, என்னை முழுதும் உமக்கு தருகிறேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் நேர்ந்தளிக்கும் இக்காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்துவதாக. விண்ணக வாழ்வுக்கு உரிய நற்செயல் புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது.
ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கும் உரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழரை உமக்கு தேவையன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது, எனினும் எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் தூயவர் வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே,
நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் திரு உடலிலும் திரு இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திரு நிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நீர் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நிறை வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென்.
ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். 12 திருத்தூதர்களையும் தன்னுடைய சீடர்களாக அழைத்த தேவன் நம்மையும் இவருடைய சீடராக வாழ நமக்கு அழைப்பு விடுக்கின்றார், விருந்து படைக்கின்றார். இந்த செம்மறின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். நீரே என் உணவு, நீரே என் உறவு, நீரே என் வாழ்வு இயேசுவே, என்றும் மாறாத மறையாத நேசனே. உயிராகவா, என் உணவாகவா, விருதாகவா, திருவிருந்தாகவா, உயிராகவா, என் உணவாகவா, விருதாகவா, திருவிருந்தாகவா, நீரே என் உணவு, நீரே என் உறவு, நீரே என் வாழ்வு இயேசுவே, என்றும் மாறாத மறையாத நேசமே. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அருட்கொடையால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மீட்பு அளிக்கும் கொடைகளை நாங்கள் என்றும் பெற்றுக்கொள்ளவும் உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற தலைவணங்கி மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரும் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசிர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால்குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல
இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேரும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னை நாசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Velankani. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அன்னையின் பாதுகாவலில் இயேசுவின் சீடராய் வாழ வளர சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அம்மா எங்கள் தாயே, உன்னை பாடாத நாளில்லையே. அருகே நீயும் வரவே, உன்னை தேடாத நாளில்லையே. அம்மா எங்கள் தாயே, உன்னை பாடாத நாளில்லையே. அருகே நீயும் வரவே, உன்னை தேடாத நாளில்லையே. அந்த மேலோகம் மண்ணிலா தாயாக எண்ணிலா, பூலோகம் வந்த வெண்ணிலா என்னை தேடி. அம்மா எங்கள் தாயே, உன்னை பாடாத நாளில்லையே. அருகே நீயும் வரவே, உன்னை தேடாத நாளில்லையே. ஏழையின் கண்ணீர் இங்கு கரைந்தோடுதே, நானும் நெஞ்சில் பொங்கி வழிந்தோடுதே. ஏந்தி வந்த சுமையெல்லாம் கனவானதே. சுகராகம் பாட எங்கள் மனம் தேடுதே. ஏழையின் கண்ணீர் இங்கு கரைந்தோடுதே, நானும் நெஞ்சில் பொங்கி வழிந்தோடுதே. ஏந்தி வந்த சுமையெல்லாம் கனவானதே.